விழித்துளியின் வணக்கங்கள். காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கான ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சிலருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஆமாப்பா, என்ன வருத்தம்? இப்போ நான் மேஜரில் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறேன். ஆனால் பாருங்கள், எஸ்ஏ டைப்பு கொஸ்டின்ஸில் எனக்கு மதிப்பெண் குறைவு. இதனால நான் கட் ஆஃபில் ரொம்ப பின்தங்கி நிற்கிறேன். சிலர் நான் மேஜரில் மதிப்பெண் அவருக்கு குறைவாக இருக்குது. ஆனால் பாருங்க, எஸ்ஏ டைப்பு மதிப்பெண் அவருக்கு அதிகமாக அவர் என்னை நோக்கி அதிகமாக அவர் முன்னாடி நிற்கிறாரு. ஸோ இந்த எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸு 50 மதிப்பெண் எப்படியாக வழங்கினாங்க? ஸோ இது இப்போ எங்களுக்கு இந்த எஸ்ஏ டைப்பு கொஸ்டினே இல்லாமல் அதுலேருந்து இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இதை தாங்க நம்ம தேர்வு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போதே நம்ம பல முறை சொல்லிக்கிட்டே இருந்தோம். இதை கூட பலரும் நம்மளை கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு, ஆமாம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்களே போங்களே, நீங்கள் டிஆர்பி போர்டில் போய் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு பிளானை போடுங்களே, இப்போலாம் நக்கல் ஐயா இப்படிலாம் பதிவுலாம் போட்டவங்களாம் இருக்கிறாங்க நமக்கு கமெண்ட் பாக்ஸில் என்னென்னமோ. ஏன்னா அரசை நான் குறை சொல்லிட்டேனா அப்படின்ட்டு. சரி, ஓகே, அது அவர்களுடைய அறியாமை. ஆனால் இன்னைக்கு இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது என்ன தோணுது? அதாவது ஒரு மேஜரில் பார்த்தீங்கன்னா அவர் 111 மதிப்பெண் அவர் மேஜரில் எடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ டைப்பில் 0 மதிப்பெண். எப்படி அவர் எக்ஸாமே எழுதாமல் ஆப்சண்டாக இருந்தால் ஓகே, எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கிறாரு, அவர் எதுவுமே எழுதாமல் வெறும் பேப்பரை வச்சிருந்தாரா? எந்த கொஸ்டினுக்குமே அவருக்கு என்ன எழுதணும்னே தெரியாமல் இருந்தாரா? எப்படி அவர் 0 மதிப்பெண் எடுத்திருப்பாரு? இப்போ 111 மதிப்பெண் எடுத்திருக்கவருக்கு ஒரு 20 மதிப்பெண் கிடைச்சிருந்துச்சுன்னா 131 மதிப்பெண் அவருடைய ரேஞ்சு எந்த அளவுக்கு மேல உயர்ந்திருக்கும். அதே நேரத்துல 70 மதிப்பெண் எடுத்து வச்சிருக்கிறவங்களுக்கு இங்க 40 மதிப்பெண் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அப்ப அவங்க மதிப்பெண் என்னவா இருக்குது? 110. அப்ப இவர் கிட்டத்தட்ட அந்த ஒரு ரேஷியோ, அந்த ஒரு மதிப்பெண் குறைவு தான். அப்ப எங்க போகுது அவங்களுடைய அந்த கட் ஆஃபோடைய வேல்யூ எங்க போகுது? இப்போ உங்களுக்கு தேவை மேஜர் எந்த அளவுக்கு மேஜர்ல டெப்த் நாலேஜ் இருக்கணுங்கிறது அது தேவையா? இல்ல ஜிகே நாலேஜ், ஹிஸ்டரி நாலேஜ் அதுதான் வேணும்னு நினைக்கிறாங்களா? அப்படிங்கிறது இந்த கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கு என்ன தேவை? ரெண்டுமே தேவைதான். அதை இல்லைன்னு யாருமே மறுப்பதற்கு இல்லை. ஆனா அதை என்ன பண்ணியிருக்கணும்? இந்த எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸுங்கிறத அதை அவாய்ட் பண்ணிட்டு அதிலிருந்து இந்த ஒன் வேர்ட்ஸ் ஆன்சர்லயே கொடுத்திருந்தா கூட ஸோ ஒரு அளவிற்கு அவர்களுக்கு அந்த ரேஷியோ கணக்கு ஈஸியா இருந்திருக்கும். ஆனா என்ன நடந்திருக்குது? ஸோ இந்த எஸ்ஏ டைப்பு இப்ப இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸ் அது எத்தனை மதிப்பெண் யாரு எடுப்பாங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுல ஒன்றும் யாரும் சிக்கல் இல்லை. ஆனா இந்த எஸ்ஏ டைப்பு கொஸ்டின்ஸ் இது ஏமாற்று வேலையாக இருக்கலாம். இது யாரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, யாரை காப்பாற்றுவதற்காக, யாருக்கு பணி வழங்குவதற்காக இந்த மெத்தடு அப்படின்லாம் கேள்விகள்லாம் அந்த காலகட்டத்துல கேட்கப்பட்டது. ஆனா அதை அன்னைக்கு சாதாரணமா கடந்து போனவங்க பலரும் உண்டு. விமர்சனம் பண்ணவங்க பலரும் உண்டு. கேட்டவர்களை கீழ்த்தரமான விமர்சனங்கள்லாம் செய்தவர்கள் உண்டு. ஸோ இப்ப என்னன்னா அதை என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த வேல்யூவேஷன் பண்ணாங்க. 49 மதிப்பெண் 50க்கு 49 மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க எஸ்ஏ, ஆனா அவங்க மேஜர்ல அந்த அளவுக்கு மதிப்பெண் இல்லை. அப்ப அவங்க எப்படியாக அவங்களுடைய அந்த கட் ஆஃப் உயருது? மேஜரை விழுந்து அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து பணியில இல்லாம இருந்த பணியெல்லாம் விட்டுட்டு இதற்காகவே படித்து வந்த இந்த நபர்களுக்கு எப்படியாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்ப எதுவுமே இல்லாம ஒரு எஸ்ஏ எழுதுனதுக்காக அவர் எனக்கு மேல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சு அவர் உள்ள போறாரு அப்படின்னா அப்ப நான் எங்க இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த கேள்வியை பலரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க? சில அகாடமிக் மூலியமா படித்தவர்கள்லாம் இப்ப அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா கோர்ட்டுக்கு போயிடுவோமா, ஏன்னா நான் நல்லா எழுதியிருந்தேன், பட் எனக்கு 10 மார்க்கு 20 மார்க்கு இப்படி ஒரு ரேஷியோல ஒரு மார்க்கு கம்மியா போட்டிருக்காங்க. ஆனா 49 வரைக்கும் மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? 0 மதிப்பெண்ணே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அப்ப நான் கோர்ட்டுக்கு போறோம்
அப்படின்ட்டு அந்த ஒரு நிலைப்பாடும் எடுத்திருக்காங்க தேர்வர்கள் அப்படிங்கிற தகவல் நமக்கு வருது. அப்ப கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா என்னவாகும்? அப்ப இந்த ரிசல்ட் வெளியிட்டுட்டு இப்ப அடுத்த கட்ட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூலாம் வந்து நடக்குமா சொன்னபடி? அப்படிங்கிற அந்த கேள்விகள். இன்னும் வந்து தேதி எப்ப என்னங்கலாம் அத இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனா உங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா, இப்ப கோர்ட்ல இருக்கிறதுனால அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ண முடியுமா? அது அப்படியே தொய்வு நிலை ஏற்படும். அப்ப கோர்ட் ஒரு முடிவு எடுத்து, ஆ சரி ஓகே. இது தவறுகள் நடந்திருக்கா என்னங்கிறது தெரியணும். எப்படி வேல்யூவேஷன் பண்ணாங்க? இந்த தேர்வுல தவறு நடந்துச்சா? நடக்கலையா? அதுல என்ன நடந்துச்சு? இதுக்குள்ள நம்ம போகலங்க. தவறு நடந்திருந்தாலும், நடக்கலைனாலும் உண்மையாக இந்த தேர்வை எழுதி அவர்களுக்கான வாய்ப்பாக காத்து இருக்கக்கூடியவங்களுக்கு, அப்படியான காத்து இருக்கக்கூடியவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னா, அங்கே வந்துட்டு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. அப்ப கோர்ட்டுக்கு போயிட்டா என்னவாகும்? காலம் தாழ்த்தப்படும். அப்ப அதற்கான விளக்கத்த வந்துட்டு உயர்கல்வித்துறையும், டிஆர்பியும் வந்துட்டு குடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்படுது. இந்தந்த மெத்தட்ல தான் வந்துட்டு பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணப்பட்டது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்களுடைய ஆதாரங்களை காட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதில் ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா, அத வந்து ரீவேல்யூவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்ப இங்க வந்துட்டு அந்த மதிப்பெண், அந்த கட் ஆஃப்ங்கிறது மாற ஆரம்பிக்கும். அப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த சிக்கல் இது தற்பொழுது வந்துட்டு இது யாருமே வந்துட்டு இத கண்டும் காணாம போயிட்டாங்கன்னா, இது வந்துட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் போயிரும். ஏன்னா இது சென்ற கவர்மெண்ட்ல நடந்தது. இப்ப இந்த கவர்மெண்ட் இதுக்கு பொறுப்பாக முடியாது. ஆனா அவர்கள் என்ன செய்யணும்? இந்த கவர்மெண்ட் என்ன செய்யணும்? அப்படிங்கிறது தான். அப்ப அடுத்தடுத்து இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு இதை களையப்பட்டு முறையாக அடுத்தடுத்த ப்ராசஸ்கள் நடக்க வேணும் அப்படிங்கிறது. அப்ப இந்த தேர்வுலே வந்துட்டு இந்த வேக்கன்சி கூடுமா? அப்படிங்கிற அந்த கேள்விகளும் பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேக்கன்சி கூடுமா? கூடுவதற்கும் வாய்ப்பு வரலாம். இதுல வந்துட்டு இந்த குவாலிஃபைடுன்னு ஆனவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்குமானா, அப்படியா? இல்லை. குவாலிஃபைடு. பட் என்ன அப்படின்னா 70 மதிப்பெண் எடுத்தா நீங்க குவாலிஃபைடு. அதே வந்துட்டு ஓசியா இருந்தா 80 மதிப்பெண். ஓகே. இதுதான் குவாலிஃபைடுன்னு வச்சிருக்காங்க. இந்த குவாலிஃபைடுல இதுல கட் ஆஃப பொறுத்து அவங்களுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் 1:2ல அழைக்க போறாங்க. இந்த 1:2ல அழைக்கக்கூடியவர்களும் வந்துட்டு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா, அவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கிடைக்கும். இப்ப அவர்கள் வந்துட்டு எல்லா பேப்பர் வேல்யூவேஷனும் முடிஞ்சு அவருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கிடைக்கும். இப்ப ஒண்ணும் இல்லங்க. இப்ப நான் இருக்கிறேன். இப்ப நான் எடுத்த மதிப்பெண்ணோட இன்னொருத்தர் இருக்கிறாரு. 2 பேரையுமே வந்துட்டு சிவிக்கு அழைச்சுட்டாங்க. இப்ப 2 பேருமே அழைக்கிறோம். இப்ப எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆனா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்ப அங்க சிவிக்கு போகும்போது நான் 100 அவரும் 100. ஆனா அவருக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மதிப்பெண் கிடைக்கும்போது, அதுல ஒரு 15 மதிப்பெண் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 115ஆ அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருது. சரி 115 வாய்ப்பு கிடைச்சிருச்சே, அப்ப நம்ம வந்து வெளிய வந்துரலாமா அப்படின்னா, அப்படி இல்ல. அடுத்து இன்டர்வியூக்கு நீங்களும் போறீங்க. அதுல நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தீங்கன்னா, அந்த 15 மதிப்பெண் உங்களுக்கு 115ஆ மாறலாம். அதுல ஒரு வேளை அவர் பெர்ஃபார்மன்ஸ் சரியா வரல அப்படின்னா, அதுல ஒரு 2 மார்க் 3 மார்க் தான் கிடைக்குதுன்னா, அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன். ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவர் 10 மதிப்பெண் தான் கிடைக்குது. அப்ப 110 தான். நீங்க வந்துட்டு நல்ல வெல் அண்ட் குட்டா வந்துட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. நீங்க 115 அவர் 110. அதுல ஒரு 2 மார்க் வந்துட்டு அவருக்கு இன்டர்வியூல வந்துட்டு சொதப்பிட்டாருன்னா அவர் 112. அப்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லையா? அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும், அங்க இன்டர்வியூ வந்துட்டு 2 பேரும் எப்படி அடுத்து பேஸ் பண்ண போறீங்களோ, அதனை பொறுத்து அவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் அப்ப இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் குவாலிஃபைட் ஆனவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுடைய அனைத்து சர்டிபிகேட்டுமே ப்ராப்பரா இப்பவே தயார் பண்ணி வச்சுக்கங்க. நீங்க 70 மதிப்பெண் எடுத்திருந்தாலும் தயார் பண்ணி வச்சுக்கங்க. ஏங்க நான் 70 மதிப்பெண் தான் எனக்கு என்ன வாய்ப்பா கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒருவேளை வேக்கன்சி இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு ரிசர்வேஷன் கோட்டாலயாவது ஏதாவது உள்ள போயிட்டீங்கன்னா, அதனால நீங்க அதையும் தயார்படுத்தி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது. சரி. இப்ப இந்த குவாலிஃபைடுங்கிற வந்ததுனால, இதனால வந்துட்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இந்த குவாலிஃபைட் ஆயிருக்கிறேன். இதனால எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா, நான் நிரந்தர பணியாளர் ஆறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலைனாலும், வேற வகையில ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்ட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில இந்த பிஜிடிஆர்பி வந்துட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போனவங்க யாரும் இருந்தாங்கன்னா, அதாவது குவாலிஃபைடு இருந்தாங்கன்னா, இந்த டெம்பரவரி டீச்சர்ஸ்ல வந்துட்டு அவங்க யாரும் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி குடுங்க அப்படின்ட்டு சொன்ன அந்த ஒரு சுற்றறிக்கையும் உண்டு. பள்ளி கல்வித்துறை சார்ந்து. அது இல்லாத போது அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஷெட்யூல் குடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப கெஸ்ட் லெக்சர்ஸுக்குமே வந்து என்ன பண்ணலாம்? இப்ப குவாலிஃபைடு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ
பொதுவா வந்துட்டு இப்போ கெஸ்ட்லெக்ஸ் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிஹெச்டி வித் நெட் செட் இந்த 3 இருந்தா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அடுத்து பிஹெச்டி வித் நெட் இது இருந்தா அடுத்த பிரியாரிட்டி. அடுத்து பிஹெச்டி செட் இது 3rd லெவல்ல. அடுத்து பிஹெச்டி ஒன்லி இது 4th லெவல்ல. அடுத்து 5th லெவல்ல நெட்டும் செட்டு வச்சிருந்தா அடுத்த லெவல். அடுத்து நெட்டு மட்டும் வச்சிருந்தா, அடுத்து செட்டு மட்டும் வச்சிருந்தா, இப்படியாக இருக்கு இல்லையா? இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப நான் வந்துட்டு இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் தேர்வுல டிஆர்பி தேர்வு வந்து குவாலிஃபைட் ஆயிட்டேன். பட் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்ப இந்த கெஸ்ட் லெக்சர்ஸுக்காவது வாய்ப்பு கிடைக்குமானா, அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த குவாலிஃபைடு ஆனவங்க கெஸ்ட் லெக்சர்ஸுக்கு ஒரு வேளை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டா, அதில் விண்ணப்பித்திருந்தால் அதுல ஒரு காலம் கொடுக்கணும். அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டா, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே நமக்கு இதுல இல்லைனாலும் ஏதாவது கெஸ்ட் லெக்சர் அப்படி ஏதாவது வந்தாங்கன்னா, நம்ம இந்த டிஆர்பில நம்ம குவாலிஃபைட் ஆனதுனால அதுல ஒரு பிரியாரிட்டி ஒரு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? ஸோ அதை செய்வாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இப்படியாக இந்த தேர்வு அடுத்து என்னவாக போகுது? ஏன்னா இன்னும் 1 வார காலத்துல அடுத்தடுத்த ப்ராசஸ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல இருந்து ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கும் எதிர்பார்ப்பு இருக்கையில, இப்ப இந்த எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த மதிப்பெண் வழங்கி இருக்கக்கூடியதுல 0 மதிப்பெண் இருக்குது, 49 இருக்குது, ரேஷியோ படி 20. ஸோ மேஜர்ல இருக்கிறத விட இந்த எஸ்ஏ டைப்ல எடுத்தவங்களோட மதிப்பெண்ணை சேர்க்கும் போது அவங்க எங்கேயோ பின்தங்கி இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? மேஜர் பேப்பர்ல நல்ல மதிப்பெண் எடுத்தவங்க பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ இதை தெளிவுபடுத்த வேண்டியது டிஆர்பி உயர்கல்வித்துறையோடைய முக்கியமான தலையாத கடமையா இருக்குது. இது கோர்ட்டுக்கு ஒரு வேளை போய் அவர்கள் கோர்ட்டு இதுல தலையிட்டாங்கன்னா இது அடுத்தடுத்து காலம் தாழ்த்துவதற்கான ஒரு சூழல் தான் உருவாகும். ஸோ உடனடி தீர்வு, உடனடியாக பணி நியமனம் இதுவும் நடக்கணும். அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய குளறுபடிகள் இருக்குமானால், நம்ம குளறுபடி தான் சொல்லல, இருக்குமானால் அதற்கு ஒரு முடிவு எடுத்தப்பட்டு சரியான தேர்வுகளுக்கு சரியான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு அடுத்தடுத்து என்ன நகர்வு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பு சந்திப்போம். நன்றி உறவுகளே.